கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 1ஆம் நாள், ஆங்கில மாதம் 16/1/2024 சனிக்கிழமை. இன்றைய திதி பிரதமை திதி. இந்த பிரதமை திதியில் உலோகங்களால் செய்ய வேண்டிய வார்ப்பு வேலைகளை செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று ஏதாவது கருங்கல் சம்பந்தமான சிற்ப வேலைகளை ஆரம்பிப்பதற்கு மிகவும் நல்ல நாளாக கருதப்படுகிறது. மேலும் மரத்தினால் ஆன ஏதாவது ஒரு சிற்ப வேலைகளை செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று ஏதாவது கார்ட்டூனிஸ்ட் புதிய வேலைப்பாடுகள், அதாவது ஓவிய கலைகளில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு ஓவிய பயிற்சிகளை செய்வதற்கு இன்று ஆரம்பிப்பதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. மேலும் விவசாயத்திற்கு தேவையான கருவிகளை சீரமைப்பதற்கும் கருவிகளை சரி செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக இந்த பிரதமை திதி கருதப்படுகிறது. இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் செங்கல் சூளைகளுக்கு தீ இடுவதற்கும் மேலும் விவசாயம் சம்பந்தமான அனைத்து கருவிகளையும் செய்வதற்கும் அறுவை சிகிச்சை சம்பந்தமாக நேரங்கள் குறிப்பதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த கார்த்திகை நட்சத்திர நாட்களில் செய்யப்படும் காரியங்கள் மேற்கண்ட வேலைகளை செய்தால் மிகவும் நன்மை பயக்கும் நாளாக அமைகிறது. இன்று ஏதாவது புதிய மருந்துகளை டீலர்ஷிப் எடுப்பதற்கும் புதிய மருந்துகளை இன்று அறிமுகம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் ஏதாவது ஆயில், அதாவது மூலிகை குளியல், அதாவது ஆயுர்வேதிக் ஆயில் பாத் எடுப்பதற்கு இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று துர்கா தேவியை வணங்கினால் இன்று நினைக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறும் என்பது சாத்தியமாகிறது. இன்றைய சந்திராஷ்டமம் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று சந்திராஷ்டமம். ஆகவே இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களும் சித்திரை நட்சத்திரக்காரர்களும் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது அவசியமாகிறது. இன்று செய்யும் காரியங்கள் அனைத்தும் தடை தாமதங்களாகவே வந்து சேரும். ஆகவே முடிந்தளவு இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களும் சித்திரை நட்சத்திரக்காரர்களும் எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது மிகவும் அவசியமாகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 9:30 முதல் 10:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் அனைத்தும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்வதற்கும் விவசாயம் சார்ந்த வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கும் விவசாயம் சார்ந்த பொருட்களுக்கான கமிஷன் மண்டிகளில் வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கும் இந்த கௌரி நல்ல நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மாலை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய வாரசூலை கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய சுப ஹோரை நல்ல நேரங்கள் இன்று காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை, 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்று பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய இரவு 6 மணி முதல் 7:30 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை. இந்த சுப ஹோரை நல்ல நேரங்களில் ஏதாவது ஒரு ஆயுத பயிற்சியை சேர்வதற்கும் தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்வதற்காக சேர்வதற்கும் இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் ஏதாவது கோயில்களுக்கு குடும்பத்துடன் யாத்திரை செல்வதற்கும் ஏதாவது புண்ணிய தீர்த்தங்களாக புண்ணிய நதிக்கரையில் நீராடுவதற்கும் உகந்த நேரமாக இந்த சுபஹோரை நல்ல நேரங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம்.
மேலும் ஏதாவது விவசாயத்திற்கு தேவையான ஆயுதங்களை சரி செய்வதற்கும் இந்த சுப ஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு, சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சூரியன், விருச்சகத்தில் புதன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். இந்த ஊடகம் வழியாக ஜோதிஷம் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்குடன் அடியேன் செயல்படுகிறேன். தங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த QR கோடு வழியாக தங்கள் இயன்ற அளவு உதவுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேசராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் அருமையான நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்று ஏதாவது சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே அமைகிறது. மேலும் குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறுவதாகவே இன்று அமைகிறது. இன்று உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் நண்பர்களும் மற்றவர்களும் குடும்ப உறுப்பினர்களும் இன்று அடங்கி நடப்பார்கள். அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று மேலதிகாரிகளின் பாராட்டுக்கள் கிடைப்பதாகவே இன்று அமைகிறது. இன்று தாயாரின் மூலம் இன்று ஏதாவது உங்களுக்கு ஒரு வருமானம் வர வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே அமைகிறது. டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த வருமானங்கள் மிகவும் அதிகமாகவே அமைகிறது. கூட்டுத் தொழிலை பொறுத்தவரை இன்று நீங்கள் எதிர்பார்த்த வருமானங்கள் அளவுக்கு அதிகமாக வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று உங்களுடைய பார்ட்னர்ஷிப் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல தகவல்களும் ஒருவரை ஒருவர் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இந்த மேசராசி நேயர்களுக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சட்டப்பூர்வமாக முதல் திருமணம் விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று இரண்டாம் திருமணம் சார்ந்து நல்ல வரன்கள் அமைவதாகவே இன்று அமையும். இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது ஒரு சுப விரய செலவுகள் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. கையில் ஏதாவது அமௌண்ட் கையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தங்கத்தில் முதலீடு செய்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது ஒரு சொத்துக்களில் முதலீடு செய்தீர்களானால் சுப விரய செலவாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது ஒரு சொத்துக்களில் முதலீடு செய்வதோ அல்லது ஒரு நிலத்தில் அக்ரிமெண்ட் போடுவதோ அல்லது குழந்தைகளின் பேரில் ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுவதோ மிகவும் அவசியமாகிறது. தேவையில்லாமல் கையில் அமௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வீண் விரைய செலவாகவே மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது கையில் காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்று ஏதாவது கோயில்களுக்கு ஏதாவது திருப்பணிக்காக ஒரு நன்கொடை கொடுத்தீர்களானால் அது இன்று உங்களுடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்காக மேலும் மேலும் மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். மேலும் ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கு ஏதாவது ஒரு உங்களால் முடிந்த ஒரு நன்கொடை கொடுத்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தவிர்ப்பதற்கான ஒரு பரிகாரமாக இன்று அமைகிறது. இன்று யாத்திரைக்காரர்களுக்கு உங்களால் முடிந்தளவு ஏதாவது உதவி செய்தீர்களானாலும் அது இன்று உங்களுக்கு வீண் விரய செலவை தடுப்பதற்கான ஒரு பரிகாரமாகவே இன்று அமையும். இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள், இன்று நீங்கள் செய்யும் ஏதாவது புதிய செயல்கள் ஆகியவை இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது வியாபாரம் நிமித்தமாக ஏதாவது வெளியூர் பயணங்களில் மேற்கொள்பவர்களுக்கு இன்று அதற்கான பலன் அமைகிறது. இன்று வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக வர வேண்டிய ஏதாவது ஒரு அமௌண்ட் இன்று வெளியூர் வெளிநாடுகள் பயணங்கள் மூலம் இன்று கிடைப்பதாகவே இன்று உங்களுக்கு அமைகிறது. மேலும் வியாபாரத்தில் நீங்கள் புதிய முயற்சிகள் மூலம் இன்று வியாபாரம் மிகவும் ஒரு சூடு பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. சிலர் குடும்பத்துடன் ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கும் புனித நீராடுவதற்கான காசி ராமேஸ்வரம் போன்ற புனித
நீராடுவதற்கான தலங்களுக்கு சென்று வருவதற்கு ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கி விற்பவர்களுக்கு இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது பண்ணைகளுக்கு தேவையான கால்நடைகளை வாங்குவதன் மூலமும் விற்பதன் மூலமும் சில ஒரு குறிப்பிட்ட தொகை இன்று லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருந்தால் லீகலாக ஒப்பீனியன் பார்த்துட்டு கடன் கொடுங்க. இல்லாட்டி போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆகவே முடிந்தளவு இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் இன்று நீங்கள் ஏதாவது ஒரு லீகலாக ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கடன் கொடுங்க. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்வதற்கு, அதாவது நிலம் போன்ற நிலத்தை வாங்குவதற்கும், அதாவது பிளாட்டு, ஏதாவது பாதியில் கரையத்தில் நின்று போன நிலங்கள், வில்லங்கத்தில் நின்று போன நிலங்கள் ஆகியவை இன்று நல்ல ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு கிரயம் செய்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. சிலர் ஏதாவது புதிய வீடுகள் கட்டுவதற்கு ஏதாவது பேங்க்கில் லோன் ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று லோன் கிடைத்து இன்று வீடு கட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதற்காகவே இன்று அமைகிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் சிலருக்கு நல்ல வரன்கள் அமைவதாகவே இன்று அமைகிறது. மொத்தத்தில் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு யோகமான நாளாகவே இன்று கருதலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது நீங்கள் அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகள் ஏதாவது செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு ஒரு தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இதனால் உங்களுக்கு சில உடல்நிலை சார்ந்து, சில மனநிலை சார்ந்து சில மனக்குழப்பங்கள் வருவதாகவே இன்று அமையும். ஆகவே இன்றைக்கி நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகள் செய்தீர்களானால் அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விரைய செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு கடன் கொடுப்பதும் கடன் வாங்குவதும், கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு இன்று கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று யாருக்காவது கொடுத்தாலும் அதை திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை. யாருக்கிட்டையாவது நீங்கள் போய் கடன் வாங்கினீங்கன்னா கூட அது உங்களால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த வாய்மொழி வாக்குறுதி மூலம் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத தொந்தரவுகளும் பிற்காலத்தில் வருவதாகவே இன்று அமையும். சிலருக்கு ஏதாவது ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது சூரிட்டி கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் மீறி கொடுத்தீங்கன்னா பிற்காலத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் வருவதாகவே அமைகிறது. மேலும் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று ஒரு நல்ல ஒரு பலன் கிடைப்பதாக இல்லை. ஆகவே முடிந்தளவு இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலும் ஏதாவது சிலருக்கு ஏதாவது வீடு கட்டுவதற்காகவும் அல்லது வீடு கட்டுவதற்கான முயற்சி செய்பவர்களுக்கு இன்று அதற்கான பலன் கிடைப்பதாகவே, சாதகமான பலன் கிடைப்பதாகவே அமைகிறது. ஆகவே முடிந்தளவு இந்த வீடு சம்பந்தமான, நிலம் சம்பந்தமான எந்த ஒரு முயற்சியும் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது புதிய வண்டி வாகனங்களை வாங்குவதாக ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக இன்று தள்ளி போடுவது மிகவும் நல்லது. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் நல்ல நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று மிகவும் வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் சில நன்மை பயக்கும் காரியங்கள் நடப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக வைக்காமல் இருந்த நிலங்கள் விற்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்து விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று தாயாரின் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது மனைவி வழி சொந்தங்கள் மூலம் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று புதிய முதலீடு செய்வதற்கும் புதிய ஒப்பந்தங்கள் போடுவதற்கும் மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று புதிய முதலீடு செய்வதும் புதிய ஒப்பந்தங்களை போடுவதும் சுபஹோரை நல்ல நேரங்களில் பார்த்து நீங்கள் செய்தீர்களானால் அது உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாக இன்று அமையும். இன்று ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும், ஏதாவது வெளிநாடு வெளியூரில் ஏதாவது லாட்டரி டிக்கெட்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு சன்மானம் கிடைப்பதாகவே இன்று அறியப்படுகிறது.
மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக முன்பு முதலீடு செய்த தொகை இன்று ஏதாவது உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகி வரவேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இன்று வருவதாகவே இன்று அமைகிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்று சாதகமான பலன் தருவதால் இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலனாகவே இன்று அமைகிறது. ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். ஏதாவது வீட்டுக்கு தேவையான சுபகாரியம் சார்ந்து தேவையான புதிய நகைகளும் புடைகளும் வாங்க வேண்டிய ஒரு சிலருக்கு ஒரு நிர்பந்தங்கள் வருவதாகவே இன்று அமையும். ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது வண்டி வாகனம் மூலம் சிறு விரய செலவுகள் இருப்பதால் முடிந்தளவு இன்று பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று தொலைதூர பயணங்கள் மூலம் சிறு தொந்தரவுகளும் சில விரய செலவுகளும் இருப்பதால் இரவு நேர பயணங்கள் பாதுகாப்பு இல்லாத பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று எந்த காரியங்களை செய்தாலும் சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே அந்த காரியங்கள் நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. சிலர் ஏதாவது கோபத்தினால் சில ஒரு மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் சில கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதால் இன்று வரவேண்டிய ஒரு புதிய நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். ஆகவே முடிந்தளவு இன்று அலுவலகத்திலும் வெளிவட்டாரங்களிலும் யாரிடம் பேசும்போதும் சில மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவதே மிகவும் அவசியமாகிறது. முடிந்தளவு இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது சுபகாரிய பேச்சுவார்த்தை ஏதாவது பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சங்கடத்தை உருவாக்குவதாகவே இன்று அமைகிறது. இந்த சுபகாரிய பேச்சுவார்த்தையின் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கொடுப்பதாக இல்லை, பாதகமான பலன்களை அமைகிறது. மேலும் ஏதாவது விவசாயம் சார்ந்து தொழில் செய்பவர்களுக்கு இன்று விவசாய கருவிகள் மூலம் சிறு உடல் உபாதைகளும் ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதாகவே இன்று அமைகிறது. இந்த மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேலும் ஏதாவது வீட்டில் வளர்க்கும் செல்ல பிரயாணிகள் மூலம் சில வீண் விரய செலவுகள் வருவதாகவே அமைகிறது. இந்த மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிதனராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் மூலம் சில மருத்துவ செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. குடும்பத்திற்கு தேவையான இன்று அனைத்து பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். சிலருக்கு குழந்தைகள் மூலம் சிலருக்கு வீண் விரய செலவுகள் வருவதாகவே இன்று அமையும். மேலும் ஏதாவது சிலைய சகோதரர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு இன்று வருவது தடை தாமதங்கள் மூலமாகவே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைகிறது. வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவது தடை தாமதங்கள் மூலமாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நிலுவையில் இருக்கிற தொகை என்று நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. இன்று ஏதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் பார்த்து நிதானத்துடன் பேசுவது மிகவும் அவசியமாகிறது. தேவையில்லாத ஏதாவது பேசுனீங்கன்னா அதுவே இன்று உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைகள் மூலம் ஏதாவது கோர்ட் கேஸ் வழக்கு வரலும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆகவே முடிந்தளவு இன்று அக்கம் பக்கத்தாரிடம் பழகும்போது கொஞ்சம் நிதானத்துடன் பழகுவது அவசியமாகிறது. இன்று சாலைகளில் நீங்கள் பயணிக்கும் போது வேணுமுனே என்றவங்களை ஏதாவது வண்டியில் இடிப்பதற்காகவே சிலர் வருவதாகவே தோன்றும். ஆகவே நீங்கள் முடிந்தளவு இன்று கொஞ்சம் டிஃபென்ஸ் டிரைவிங் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் போங்க. இல்லாட்டி வேணுமுனே உங்களை திட்டிகிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஆகவே முடிந்தளவு யாரிடமும் கோபப்படாமலும் மென்மையான சொற்களை பயன்படுத்தி யாராவது போனால் கூட நீங்கள் அமைதியாக வந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஏதாவது எமோஷனாக ஏதாவது பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் வீண் விரய செலவுகளும் வருவதாகவே அமைகிறது. இந்த மிதுனராசி நேயர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது. சிலருக்கு ஏதாவது பண பிரச்சனைகள் மூலம் ஏதாவது முன்னொரு காலத்தில் வாங்கிய கடன் பிரச்சனைகள் மூலம் சிறு உபதைகள் வருவதாகவே தோன்றுகிறது. ஆகவே இன்று கையில் ஏதாவது அமௌண்ட் இருந்தால் கடனை கட்டி நீங்கள் தீர்த்துருங்க. இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு மிகவும் உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. அப்படியே நீங்கள் ஏதாவது கடனை கட்டினீங்கன்னா இந்த கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு முயற்சி ஆகும். ஆகவே முடிந்தளவு இன்று கடனை கட்டுவதற்கான முயற்சி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். இன்று நல்ல விஷயங்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் மிகவும் அருமையான நாளாகவே இன்று சிலருக்கு அமையும். வீடு நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்களுக்கு இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் இன்று பூரண குணம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. ஆகவே இன்று ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது. இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு
புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று தேவையில்லாத வீண் அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் வருவதாகவே இன்று அமைகிறது. இதனால் இன்று தேவையில்லாத மன சஞ்சலங்கள் உண்டாக வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக வருது. இந்த வீண் அலைச்சல் மூலம் ஏதாவது உடல் சோர்வும் அதனால் சில மருத்துவ செலவுகளும் வருவதாகவே இன்று அமைகிறது. முடிந்தளவு யாருடைய விஷயத்திலும் யாருடைய ஒரு செயல்களிலும் தலையிடாமல் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. அலுவலகத்தில் வேலை செய்யும் நண்பர்கள் ஏதாவது சக ஊழியரிடம் கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையாக பழகுவது மிகவும் அவசியமாகிறது. நீங்கள் எதாவது பேசுனீங்கன்னா கூட அதை தப்பாக புரிந்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதாகவே இன்று அமையும். இன்று உங்களுடைய உயர் அதிகாரி மூலம் இன்று உங்களுக்கு வேலை பளு அதிகமாகவே இருப்பதாக தோன்றுகிறது. இன்று எந்த காரியங்கள் இருந்தாலும் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு நீங்கள் செய்தீர்களானால் அது உங்களுக்கு பிற்காலத்தில் நல்ல ஒரு பயன் தருவதாகவே இன்று அமையும். ஏதாவது வெளியூர் வெளிநாடு சார்ந்து ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பழகுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் ஏதாவது பழகினீங்கன்னா அதுவே உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் வீண் விவாதங்களை தவிர்ப்பதும் அல்லது தேவையில்லாத பிரச்சனைகளில் கொண்டு போய் விடுவதாகவே இன்று அமைகிறது. இன்று தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் தெரியாத இடங்களுக்கு சென்றீர்களானால் செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதாகவே இன்று அமையும். இன்று ஏதாவது குடும்பத்தில் மூதாதையர் சொத்துக்களில் தந்தை வழி சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து ஏதாவது பாகப்பிரிவினை செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது தாய் வழி தந்தை வழியில் ஏதாவது முன்னோர்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணத்திலிருந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு இன்கம் வருவதாகவே இன்று அமையும். இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடகராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் அற்புதமான நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமைகிறது. ஏதாவது குடும்பம் சார்ந்த ஏதாவது குலத்தொழில் சார்ந்து ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வருமானம் மிகவும் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இன்று வருவதாகவே தோன்றுகிறது. இன்று ஏதாவது முன்னோர்கள் செய்த தொழில்களிலிருந்து உங்களுக்கு மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது ரியல் எஸ்டேட் செய்கிறவர்களுக்கு அதன் மூலம் இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமையும். ஏதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த வருமானங்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. ஜவுளித்துறையும் மருந்து வியாபாரம் செய்வர்களுக்கும் இன்று எதிர்பார்த்த கணிசமான லாபங்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையும் மகிழ்ச்சிகரமான சம்பவங்களும் நடைபெறுவதற்காகவே வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. நீங்கள் இன்று செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு மிகவும் வெற்றிகரமான நாளாகவே இன்று அமையும். ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு வேண்டி ஏதாவது விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதாகவே இன்று அமைகிறது. அரசு சார்ந்து ஏதாவது நீங்கள் ஏதாவது ஒரு புதிய டெண்டர்களும் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் நிலுவையில் இருக்கும் ஏதாவது அமௌண்ட் வருவதாகவே தோன்றுகிறது. இன்று ஏதாவது நீங்கள் புதிய டெண்டர்கள் மூலம் இதை விண்ணப்பித்தீர்களானால் அதற்கான ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைப்பதாகவே இன்று அமைகிறது. ஏதாவது அரசு சார்ந்து செட்டில்மெண்ட் ஆகாமல் இருந்தால் அதற்கான முயற்சி செய்தீர்களானால் அந்த செட்டில்மெண்ட் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று நீங்கள் எடுக்கும் மனதில் தோன்றிய அனைத்து செயல்களும் இன்று செய்வதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருப்பவருக்கு இன்று நல்ல இடத்தில் வரன் அமைவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று ஏதாவது நீங்கள் செய்யும் அனைத்து செயல்களும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. குலதெய்வம் சார்ந்து நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் இருந்தால் அது இன்று செய்வதற்கு மிகவும் நல்ல நாளாகவே இன்று அமையும். அதை சார்ந்து நீங்கள் செய்தீர்களானால் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஆகி குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே அமைகிறது. இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிறருடன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. வாய் திறந்தால் சண்டை சச்சரவு வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. இன்று தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதாகவே இன்று அமைகிறது. ஏதாவது இன்றைக்கு நண்பர்கள் மூலம் ஏதாவது உங்களுக்கு வீண் விரைய செலவுகள் வருவதாகவே தோன்றுகிறது. இன்று அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை வருவதற்காகவே தோன்றுகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் சில ஆரோக்கிய குறைபாடுகளும் சில வீண் விரைய செலவுகளும் வருவதால் முடிந்தளவு திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது வாகனங்களை இயக்கும் போது மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. கனரக வாகனங்களை இயக்கும் போது இரவு நேரத்தில் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இயந்திரங்களை இயக்கும் போது மிகவும் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. என சிலருக்கு மனதில் இனம் புரியாத ஒரு கவலைகள் வந்து பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை சிலருக்கு வருவதாகவே தோன்றுகிறது. இதனால்
இதனால் சிலருக்கு இது உடலில் சோர்வு, சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது கருவுற்றிருக்கும் பெண்கள் ஏதாவது உடல்நல கோளாறு ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக மருத்துவரை அணுகி இதை நல்ல சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது. கடகராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்று தொழில் துறையில் எதிர்பார்த்த வருமானங்கள் சில மந்தமாகவே இருப்பதாகவே தோன்றுகிறது. சிலருக்கு முயற்சியின் பேராலே, புதிய முயற்சியின் பேராலே சிலருக்கு ஏதாவது ஒரு தொழிலில் வளர்ச்சியை காண முடியும். வியாபாரத்தை பொறுத்தவரை இன்று கொஞ்சம் சில தடை தாமதங்கள் மூலமாகவே வியாபாரம் ஒரு சுமாராகவே இருப்பதாகவே தோன்றுகிறது. மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே வர வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. இளைய சகோதரர் பொறுத்தவரை இன்று ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அவர்கள் மூலம் இன்று நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு மிகவும் வருவது தடை தாமதமாகவே இருப்பதாக தோன்றுகிறது. மேலும் உறவினர்கள் வருகையால் சில வீண் விரய செலவுகள் தங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே முடிந்த அளவு யாரிடமும் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் பேசாமல் ஒரு மென்மையான வார்த்தைகளை பேசினீர்களானால் குடும்ப வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை அமைவதாகவே இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் சண்டை சச்சரவுகளும் ஏதாவது கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. மேலும் ஏதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவர்களுக்கு இன்று சில ஒரு மந்தமான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. இன்று எதிர்பார்த்த வருமானங்களை விட மிகவும் ஒரு தடை தாமதங்கள் மூலமாகவே இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமையும். கூட்டு தொழிலை பொறுத்தவரை இன்று கொஞ்சம் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமைகிறது. மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது ஒரு 50% காரியங்களை மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உள்ளது. மீதி 50% காரியங்கள் சில தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறுவதற்காகவே வாய்ப்புகள் உள்ளது. மேலும் சிலருக்கு சுப விரய செலவு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று அப்படியே சுப விரய செலவுகள் இருந்தால் கண்டிப்பாக இன்று நீங்கள் ஏதோ ஒரு தங்கத்திலோ அல்லது ஒரு நிலத்திலோ முதலீடு செய்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று நீங்கள் செய்யும் முதலீடுகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமையும். ஏதாவது கையில் காசு இருந்துச்சுன்னா ஒரு குழந்தைகள் பேரில் ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் கூட அது உங்களுக்கு பிற்காலத்தில் ஒரு குழந்தைகள் நலன் கருதி அவர்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். மேலும் ஏதாவது கையில் காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வீண் விரைய செலவாகவே வருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக கடனை கொடுத்தீர்களானால் அது கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு முயற்சியாகவே இன்று அமையும். ஏதாவது நீண்ட நாட்களாக வாங்கிய கடனை கட்டுவதற்கு மிகவும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. ஏதாவது கோயில்களுக்கு அன்னதானத்திற்கு ஏதாவது நன்கொடை கொடுத்தீர்களானால் அது இன்று வீண் விரைய செலவை தடுப்பதற்கான ஒரு பரிகாரமாகவே இன்று அமைகிறது. கருணை இல்லங்களுக்கு உங்களால் முடிந்தளவு ஏதாவது உதவி செய்தீர்களானாலே அதுவே இன்று உங்களுக்கு மிகவும் விரைய செலவுகளை தடுப்பதற்கான ஒரு பரிகாரமாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. சட்டப்பூர்வமாக முதல் திருமணமாகி விவகாரம் ரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்த முயற்சி செய்பவர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் நடத்தும் அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது வீடு கட்டுவதற்காக புதிய முயற்சிகள் மூலம் நீங்கள் ஏதாவது அப்ரூவல் வாங்குவதோ அல்லது பேங்கில் லோன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. நீண்ட நாட்களாக ஏதாவது பிரச்சனையில் நிலம் கரையமாகாமல் இருந்தால் கண்டிப்பாக இன்று கரையம் ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது வளைகாப்பு செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று ஏதாவது சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக இன்று சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலாக நீங்கள் பார்த்து கடன் கொடுங்க. இல்லாட்டி போன பணம் திருப்பி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே உள்ளது. மேலும் ஏதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த வருமானங்கள் கிடைப்பதாகவே இன்று அமைகிறது. இன்று வியாபாரம் சார்ந்து வெளியூர் பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று திருமணம் சார்ந்து சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவும் சாதகமான பலன் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தை சார்ந்து ஏதாவது புடவைகளோ ஜுவல்ஸோ வாங்குறதுக்கு இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. சிலர் ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கு சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே அமைகிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் உகந்த நாளாகவே கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக வியாபாரத்தில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதாகவே தோன்றுகிறது. இன்று தொழிலை பொறுத்தவரை மிகவும் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் அதிகமாகவே இருப்பதாகவே தோன்றுகிறது. ஏதாவது யார்கிட்டயாவது கடன் கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா போன இடத்தில் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. அப்படியே நீங்கள் கடன் வாங்கும்போது லீகலாக ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கடன் வாங்குங்க. இல்லாட்டி கடனை திருப்பி கட்டுவது மிகவும் சிரமமாகவே இருக்கும். இன்று தொழில்துறையை பொறுத்தவரை மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவங்கள் நடப்பதற்காகவே அமைகிறது. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதாகவே இன்று அமைகிறது. மேலும் குழந்தைகள் மூலம் இன்று மிகவும் வருமானம் தரும் நாளாகவும் குழந்தைகள் மூலம் ஏதாவது மனதுக்கு இனிமையான சம்பவங்கள் நடைபெறுவதாகவே இன்று அமைகிறது. மூதாதையர் சொத்துக்களில் இந்த பிரச்சனை விலகி இன்று மிகவும் சுபிட்சமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமைகிறது. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகள் ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பு மிகவும் அதிகமாக உள்ளது. மேலும் ஏதாவது ஆடம்பர செயல்கள் மூலம் ஏதாவது உங்களுக்கு சில வீண் அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் வருவதாகவே அமைகிறது. இதனால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. கொடுக்கல் வாங்கல் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதாகவே தோன்றுகிறது. ஆகவே முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் நல்லது. யாருக்காவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த வாய்மொழி வாக்குறுதி மூலம் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத உடல் உபதைகளும் தேவையில்லாத விவாதங்களும் வருவதாகவே தோன்றுகிறது. இந்த வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று உங்களை காப்பாற்றுவது சிரமமாகவே இருக்கும். நீங்கள் யாருக்காவது கொடுக்கிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக இன்று கொடுக்க முடியாது. ஆகவே முடிந்தளவு இந்த வாய்மொழி வாக்குறுதியை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஜாமீனோ அல்லது உத்தரவாதமோ கொடுத்தீர்களானால் ஏதாவது சூரிட்டி கொடுத்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலனாக இல்லை. அது பிற்காலத்தில் உங்களுக்கு மிகவும் ஒரு தீய பலனாகவே இன்று அமையும். இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தையை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு பாதகமான பலன் தருவதாக அமைதால் முடிந்தளவு சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலும் ஏதாவது வீடு கட்ட ஆரம்பித்தால் அதாவது வீடு சார்ந்து நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. ஆகவே முடிந்தளவு அதை ஒத்தி போடுவது மிகவும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துபவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த ஒரு லாபங்கள் மிகவும் குறைவாகவே அமையும். மேலும் ஏதாவது புதிய வண்டி வாகனங்கள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. ஆகவே முடிந்த அளவு இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்று கொஞ்சம் கவனமுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று தேவையில்லாத சந்திராஷ்டமம் இருப்பதால் இன்று தேவையில்லாத புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு சில தடை தாமதங்கள் மூலமாகவே இன்று அமையும். தொழிலை பொறுத்தவரை வியாபாரங்கள் சில மந்தமாகவே இருப்பதாகவே தோன்றுகிறது. அலுவலகத்தில் வேலை செய்யும் நண்பர்களுக்கு சிலருக்கு வேலை பளுவு காரணமாக மூத்த அதிகாரிகளின் சிலருக்கு கோபத்துக்கு ஆளாக நேரலாம். ஆகவே இன்று அனைத்து ஊழியர்களையும் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் சில தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறும். ஆகவே முடிந்தளவு இன்று கொஞ்சம் யாரிடமும் பேசாமல் இருப்பதே மிகவும் அவசியமாகிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இல்லை, பாதகமான பலன்கள் இருப்பதால் கொஞ்சம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சந்திராஷ்டம் முடியும் வரை நிலம் வீடு சம்பந்தமான காரியங்களை செய்வதை கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் எது பேசினாலும் அது உங்களுக்கு பாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. ஏன்னா இந்த சந்திராஷ்டம் முடியும் வரை நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் ஏதாவது புதிய வண்டி வாகனங்கள் ஏதாவது வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதை தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் இன்று உங்களுக்கு தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகளும் சில விரய செலவுகளும் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. முடிந்தளவு இன்று பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகளும் சில வீண் விரய செலவுகளும் வருவதாகவே இன்று அமைகிறது. பாதுகாப்பு இல்லாத பயணங்களை முற்றிலுமாக தடுப்பது மிகவும் அவசியமாகிறது. முடிந்தளவு சாலை விதிகளை மதித்து நீங்கள் பயணம் செய்தீர்களானால் அது உங்களுக்கு பாதுகாப்பான பயணமாகவே இன்று அமையும். அதிவேகமாக வண்டிகளை ஓட்டுவதும் அதாவது அதிவேகமாக பயணங்களை செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய எந்த செயல்களையும் கொஞ்சம் ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்து செய்வது மிகவும் அவசியமாகிறது. சிலர் கோபத்தினால் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சில வீண் விரய செலவாகவே இன்று அமைகிறது. சிலர் கோபத்தினால் சில காரிய இழப்பு வருவதாகவே தோன்றுகிறது. சில காரிய இழப்புகள் மூலம் புதிய வாய்ப்புகளை தவற விடுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது.
விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையுடன் பயன்படுத்துவது மிகவும் அவசியமாகிறது. சில விவசாயிகளுக்கு ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதாகவே தோன்றுகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்வது மிகவும் அவசியமாகிறது. நீங்கள் ரோட்டில் ஏதாவது கம்முன்னு போனீங்கன்னா கூட வண்டியில் வரவங்க வேணும்னு இடிக்கிறதுக்கு வருவாங்க. நீங்கள் பேசாமல் இருப்பதே மிகவும் அவசியமாகிறது. ஆகவே இந்த சந்திராஷ்டமம் முடியும் காலம் கட்டம் வரை கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடன் இருப்பது அவசியமாகிறது. இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த ஊடகம் வழியாக ஜோதிஷம் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்குடன் அடியேன் செயல்படுகிறேன். தங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த QR கோடு வழியாக தங்கள் இயன்ற அளவு உதவுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலம் சில மருத்துவ செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று குழந்தைகளுக்கான சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதாகவே சிலருக்கு அமையும். இன்று குழந்தைகளுக்கான தேவையில்லாத ஒரு மருத்துவ செலவுகளும் சில விரய செலவுகளும் காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்வது மிகவும் அவசியமாகிறது. விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயிகள் நீர்நிலைகளை உயர்த்துவதற்கான முயற்சி செய்வீர்கள். இன்று ஏதாவது விவசாயத்தில் நல்ல மகசூல் வந்து அதற்கான லாபங்கள் கிடைப்பதாகவே இன்று அமைகிறது. வெளியூர் வெளிநாடு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு சிறிது தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதாக தோன்றுகிறது. மேலும் சிலருக்கு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி சில வேலை செய்பவர்களுக்கு இன்று ஏதாவது செக் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பார்த்து வாங்குவது மிகவும் அவசியமாகிறது. சிலர் ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் அதை கொஞ்சம் பார்த்து நிதானத்துடன் கையாளுவது மிகவும் அவசியமாகிறது. இன்று நண்பர்கள் மூலம் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் கொஞ்சம் விரய செலவாகவே இன்று அமைகிறது. இன்று உறவினர்கள் மூலம் சிலருக்கு ஏதாவது வீண் விரய செலவு காத்துட்டு இருக்கு. ஆகவே இந்த துலாம் ராசி நேயர்கள் இன்று எந்த காரியங்களை செய்தாலும் சில வீண் விரய செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று எதிர்பார்த்த இடத்தில் எதிர்பார்த்த பண வரவு வருவது தடை தாமதங்கள் மூலமாகவே இன்று அமையும். ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது கோர்ட் கேஸ் வழக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தராது. ஆகவே இன்னைக்கு கொஞ்சம் கையில் ஏதாவது அமௌண்ட் வந்து ஏதாவது செலவு பண்ணால் மட்டுமே அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதாகவே இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது சில பண பிரச்சனையால் சிறுவருக்கு முன்னொரு காலத்தில் வாங்கிய பண தொல்லைகளால் கடன் தொல்லைகளால் சில பிரச்சனைகள் வருவதாகவே இன்று அமைகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று கடன் வாங்கிய கடனை கட்டுவதற்கு மிகவும் உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. கடன் பிரச்சனையால் சிலருக்கு வீண் அலைச்சலும் சில வீண் விரய செலவுகளும் சில வருவதாகவே இன்று தோன்றுகிறது. கடன்காரர்கள் தொல்லை இல்லாமல் சில பேர் வெளியூரிலிருந்து போவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கும். ஆகவே கையில் ஏதாவது காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முடிந்தளவு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டினா கூட கூடிய விரைவில் கடன் கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இன்று ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று அதற்கான தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் இந்த நோய் பூரண குணமாவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிரத்யோக தாரை, அதாவது இன்று தேவையில்லாத வீண் அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் உண்டாகும். இதனால் மன சஞ்சலங்களும் தேவையில்லாத பிரச்சனைகளும் மன உளைச்சலும் வருவதாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்க்கவும். ஏதாவது உங்களுக்கு அலுவலகத்தில் ஏதாவது மற்றவர்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் தலையிட்டீங்கன்னா அது இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் இல்லாமல் பாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. வெளி வட்டாரங்களை பொறுத்தவரை நீங்கள் பாட்டுக்கு செவனே இருந்தால் கூட வேணும்னே உங்ககிட்ட பஞ்சாயத்துக்கு வந்து உங்களை காசு கொடுக்கறதுக்கு பார்ப்பாங்க. இதனால் உங்களுக்கு வீண் விரைய செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு. ஆகவே முடிந்தளவு யாருடைய விஷயத்திலையும் தலையிடாமல் யாருடைய செயல்களிலும் கண்டுகொள்ளாமல் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது உடல்நிலை சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அதிகமாகவே இருக்கிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு
நல்ல செய்திகள் வருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வெளியூர் பயணங்களை, அதாவது பாஸ்போர்ட் விசாவில் வந்தவர்கள் நீண்ட நாட்களாக லீவு முடிந்து வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது பரிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அதேபோல் தெரியாத இடங்களுக்கு செல்வதை மிகவும் தவிர்க்கவும். அதே மீறி சென்றீர்களானால் செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதாகவே தோன்றுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதாகவே இன்று அமைகிறது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அது கொஞ்சம் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்த்து கொள்வது மிகவும் அவசியமாகிறது. ஒருவர் விட்டு கொடுத்து சென்றீர்களானால் நல்ல குடும்ப வாழ்க்கை அமைவதாகவே தோன்றுகிறது. இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளும் சில கலத்தர விரோதங்களும் வருவதாகவே தோன்றுகிறது. இன்று ஏதாவது முன்னோர் சொத்துக்களில் பிரச்சனை இருந்து ஏதாவது பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மொத்தத்தில் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கொஞ்சம் பாதி ஒரு 50% நல்லதாகவும் ஒரு 50% சாதகமான பலன்கள் இல்லாமலும் இருப்பதாகவே தோன்றுகிறது. விருச்சகராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று தொழில் துறையில் மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று அமையும். கூட்டுத் தொழிலை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. மூதாதையர் சொத்துக்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலம் இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த வருமானங்களை விட மிகவும் அதிகமாகவே வருமானம் வருவதாகவே தோன்றுகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது கூட்டுத் தொழில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு மந்தமான சூழ்நிலை மாறி இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. ரியல் எஸ்டேட் செய்கிறவர்களுக்கு இன்று தொழிலை விருத்தி செய்து ஒரு புதிய இடத்தில் இடம் வாங்கி அதை அக்ரிமெண்ட் போட்டு பிளாட் போடுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது வெளிநாட்டிலிருந்து மருந்து வியாபாரம், எக்ஸ்போர்ட் வியாபாரம் செய்வர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வந்து உங்களை திக்குமுக்காட வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். ஆகவே இன்று இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் யோககரமான நாளாகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவும் இன்று அமையும். அனுசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. எண்ணிய செயல்கள் அனைத்தும் நேரிடுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு முயற்சி செய்தவர்களுக்கும் இன்று ஒரு நல்ல தகவல் வருவதாகவே இன்று அமைகிறது. கடித போக்குவரத்தின் மூலம் இன்று மிகவும் ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது பிஜி, அதாவது புதிய உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் ஏதாவது படிப்பில் மிகவும் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. உயர்கல்வி சார்ந்து ஏதாவது எஜுகேஷன் லோன் விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான இன்று ஏதாவது ஒரு நல்ல தகவல் வருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது மனதில் எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று சில தடை தாமதங்களை தாண்டி இன்று வெற்றி நடை போடுவீர்கள். நீண்ட நாட்களாக இருந்த திருமண தடைகளை தாண்டி இன்று நல்ல இடத்தில் வரன் அமைவதாகவே இன்று அமைகிறது. அரசு சார்ந்த ஏதாவது புதிய ஒப்பந்தங்கள், புதிய டெண்டர்கள் ஆகியவை இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது புதிய டெண்டர்கள் மூலம் வேலை செய்து பில்லு பாஸ் ஆகாமல் இருப்பவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல செட்டில்மெண்ட் வருவதற்காகவே இன்று அமைகிறது. இன்று மனதில் விரும்பிய எந்த ஒரு நல்ல காரியத்தையும் துணிந்து செய்யலாம். இன்று தெய்வங்கள் சார்ந்த ஏதாவது பரிகாரங்கள், வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதற்கு ஏற்ற நாளாகவே இன்று அமைகிறது. முன்னோர்களை இன்று வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை, அதாவது பிறருடன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று வாய் திறந்தால் சண்டை சச்சரவுகள் வருவதாகவே தோன்றுகிறது. நீங்கள் வெளி வட்டாரங்களில் ஏதாவது வெளியில் போயிட்டு ஏதாவது நீங்கள் சும்மா இருந்தால் கூட வேணும்னே உங்கள் வாயை கிண்டி தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வருவதாகவே தோன்றுகிறது. இன்று தேவையில்லாத வம்பு வழக்குகளை உங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. அக்கம் பக்கத்தில் பொறுத்தவரை நீங்கள் பேசாமல் இருந்தால் கூட வேணும்னே உங்கள் வாயை கிண்டி வேணும்னே உங்களை டென்ஷன் ஏற்றிட்டு சண்டை செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இதனால் தேவையில்லாத வம்பு வழக்குகள், கோர்ட் கேஸ் வழக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று முடிந்தளவு கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. நண்பர்கள் மூலம் சிறு தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆகவே முடிந்தளவு இன்று கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நண்பர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை ஏற்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு இன்று கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் நல்லது. திடீர் வெளியூர் பயணங்களை மேற்கொண்டீர்களானால் அது உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகளும் தேவையில்லாத வீண் விரைய செலவுகளும் வருவதாகவே தோன்றுகிறது. ஆகவே இன்று ஏதாவது வண்டி வாகனங்கள் இயக்கும் போது கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. முடிந்தளவு ஏதாவது இரவு நேரத்தில் கனரக வாகனங்களை இயக்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கனரக
கனரக வாகனங்கள் இயக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று மனதில் சிலருக்கு இனம் புரியாத கவலைகள் பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமையும். அப்படியே இருந்தாலும் சிலருக்கு உடலில் ஆரோக்கிய குறைபாடுகளும் உடல் சோர்வும் வருவதாகவே இன்று அமைகிறது. முடிந்தளவு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் கவனமுடனும் விழிப்புணர்வுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. அப்படி விட்டு கொடுத்து செல்லாமல் இருந்தீங்களால் சில கருத்து வேறுபாடுகள் கருத்தர விரோதம் வருவதாகவே இன்று அமையும். ஆகவே முடிந்தளவு ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. கருவுற்றிருக்கும் பெண்கள் ஏதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்தால் கண்டிப்பாக தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில் லாபங்கள் ஒரு பக்கம் வந்தாலும் செலவுகள் பல மடங்காகவே இன்று அமையும். வந்த ஒரு அமௌண்டையே இன்று முதலீடு செய்ய வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. குடும்பத்தில் சுப விரய செலவுகள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. ஏதாவது கையில் காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்று ஏதாவது குழந்தைகளுக்கு தேவையான நகை நட்டுக்களை அது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையலாம். மேலும் ஏதாவது வெளியூர் வெளிநாட்டில் வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதாகவே தோன்றுகிறது. சிலருக்கு வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகள் மூலம் சில மருத்துவ செலவுகள் காத்திருக்கிறது. ஆகவே முடிந்தளவு இன்று ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகளை அது வீண் விரைய செலவாகவே அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. சிலருக்கு அஜீரண குறைபாடுகள் மூலம் ஏதாவது வயிறு உபதைகள் வருவதற்காகவே தோன்றுகிறது. ஆகவே முடிந்தளவு உணவில் கட்டுப்பாடுகள் தேவை. முடிந்தளவு சிலருக்கு கோபப்படாமலும் டென்ஷன் ஆகாமலும் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று உறவினர்கள் வருகையால் சிறு சிறு தொந்தரவுகள் இருந்தாலும் முடிவில் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமைகிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மூத்த சகோதரர்கள் பொறுத்தவரை இன்று அவர்கள் மூலம் ஏதாவது சிறு காரியங்கள் நடைபெறுவதாகவே இன்று அமையும். இன்று உடன்பிறந்த சகோதரிகள் மூலம் இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதாக அமைகிறது. இந்த ஒரு 50% காரியங்களில் இந்த சுப விரய செலவுகள் சில வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது சுப விரய செலவுகள் மூலம் ஏதாவது கையில் காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அல்லது தங்கத்தில் ஜுவல்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிங்கன்னா இந்த சுப விரய செலவாகவே இன்று அமையும். ஏதாவது கையில் காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு ஒரு வீண் விரய செலவாகவே மாறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. முடிந்த அளவு இன்று சொத்துக்களில் ஏதாவது முதலீடு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு மிகவும் வருங்காலத்தில் மிகவும் நன்மை பயக்கும் நாளாக இன்று அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது கோயில்களுக்கு ஏதாவது நன்கொடை கொடுப்பதோ கோயில் திருப்பணிக்கு ஏதாவது நன்கொடை கொடுப்பதோ அல்லது அன்னதானத்திற்கு நன்கொடை கொடுப்பதோ கொடுத்தீர்களானால் அது வீண் விரய செலவுகளை தவிர்ப்பதற்கான ஒரு பரிகாரமாகவே அமையும். முடிந்தளவு ஏதாவது உங்களால் அப்படியே கொடுக்க முடியாட்டி கூட ஒரு நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட பரவாயில்ல அல்லது ஒரு டிஃபன் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட அது வீண் விரய செலவுகளை தடுப்பதற்கான ஒரு பரிகாரமாகவே இன்று அமையும். இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. ஆகவே இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் வெற்றி உறுதியாகிறது. இன்று புதிய செயல்களை செய்வதற்கும் புதிய முயற்சிகளை அரங்கேற்றம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. மேலும் ஏதாவது முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சியினால் நல்ல வரன் அமைந்து புதிய குடும்ப வாழ்க்கையில் அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது சிலருக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது திருமணம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று திருமணம் சார்ந்த சுப பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே அமைகிறது. சிலருக்கு சந்ததி விருத்தியாகி ஏதாவது வளைகாப்பு நடத்த வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. வீட்டு வேலைகளை பொறுத்தவரை பாதியில் நின்ற வேலைகள் அனைத்தும் இன்று முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. ஏதாவது புதிய வீடு வாங்குவதற்கும் ஏதாவது புதிய நிலங்கள் ஏதாவது கிரயம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. பாதியில் நின்று போன வில்லங்கத்தில் பாதியில் நின்று போன ஏதாவது நிலங்கள் இன்று ஒரு சுப பேச்சுவார்த்தையின் மூலம் அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் லீகலாக ஒப்பீனியன் பார்த்து கடன் கொடுங்க. இல்லாட்டி போன பணம் திரும்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை. மேலும் ஏதாவது விவசாயத்துக்கு தேவையான கால்நடைகள் மூலம் ஏதாவது உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே இன்று சிலருக்கு அமைகிறது. பண்ணை தொழில்கள் மூலம் நிறைய லாபங்கள் வருவதாகவே சிலருக்கு அமைகிறது. பண்ணை தொழில்களில் ஏதாவது நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த சூழ்நிலை மாறி இன்று
மிகவும் லாபம் தரும் நாளாகவே சிலருக்கு அமைகிறது. ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் ஏதாவது உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவே சிலருக்கு அமையும். டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பண வரவு வருவதாகவே தோன்றுகிறது. மேலும் ஏதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கல் மூலம் மிகவும் எதிர்பார்த்த கமிஷன்கள் வர வேண்டிய கமிஷன்கள் மிகவும் அதிகமாகவே கிடைப்பதாகவே தோன்றுகிறது. இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தையின் மூலம் ஏதாவது நல்ல ஒரு செயல்கள் செய்து ஏதாவது சுபகாரிய பேச்சுவார்த்தைகளுக்கு இன்று தேவையான நகைகளும் புடவைகளும் வாங்க வேண்டிய சில சூழ்நிலைகள் சிலருக்கு அமையலாம். அப்படி சிலர் ஏதாவது வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் சுபகோரை நல்ல நேரங்களில் வாங்குவது மிகவும் அவசியமாகிறது. வியாபாரம் நிமித்தமாக சிலர் வெளியூர் பயணங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் அதிகமாகவே வர வேண்டிய தொகை மிகவும் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கும். மேலும் சிலருக்கு குடும்பத்தில் சிலருக்கு இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அமைகிறது. சிலருக்கு ஏதாவது புனித யாத்திரை சென்று வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. இந்த போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்கள்னா தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு சிலருக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்த அளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் ஏதாவது பிற்காலத்தில் பல தொந்தரவுகள் வருவதாகவே தோன்றுகிறது. இன்று யாருக்காவது நீங்கள் கொடுத்தீர்களானால் திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை. அதே மாதிரி யாருக்கிட்டே நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களால் திருப்பி கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை. ஆகவே முடிந்த அளவு இந்த கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது வாய்மொழி வாக்குறுதி மூலம் இன்று ஏதாவது கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையாது. ஆகவே முடிந்தளவு இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது மிகவும் சிரமமாக இருக்கும். ஆகவே முடிந்தளவு யாரிடமும் வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பது மிகவும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது சூரிட்டி போடுவதோ தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா அது பிற்காலத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதாகவே தோன்றுகிறது. மேலும் சிலருக்கு இன்று திருமணம் சார்ந்து ஏதாவது சில முயற்சிகள் இருப்பவர்கள் இன்று ஒரு சாதகமான பலன்கள் கிடைப்பதாகவே இல்லை. முடிந்தளவு இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது வீடு சார்ந்து நிலம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று தோல்வியில் முடிவதால் இன்று ஏதாவது வீடு சார்ந்து நிலம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது வண்டி வாகனம் மூலம் சில வீண் விரைய செலவுகள் இருப்பதால் முடிந்தளவு வண்டி வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது ஆயில் பாத் எடுப்பவர்கள் இன்று கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே இன்றைக்கி ஆயில் பாத் எடுத்திங்கன்னா தேவையில்லாத ஆரோக்கிய குறைபாடுகளும் தேவையில்லாத வீண் விரைய செலவுகளும் அமையதாகவே இன்று அமைகிறது. இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகர ராசி நேயர்களுக்கு இன்று கூட்டுத் தொழிலை பொறுத்தவரை சிறு சிறு வீண் விரைய செலவுகள் இருந்தாலும் லாபத்துக்கு பஞ்சம் இருக்காது. இன்று வரவு செலவுக்கு சமமாகவே லாபம் வருவதாகவே தோன்றுகிறது. மேலும் ஏதாவது ரியல் எஸ்டேட் செய்கிறவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் அதிகமாகவே தோன்றுகிறது. மேலும் நீங்கள் இன்று ஏதாவது ஒரு நிலம் வாங்கி அதை கொஞ்சம் அக்ரிமெண்ட் போடுவதற்கு இன்று உகந்த நாளாக சிலருக்கு கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது நிலங்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது இன்று சுமூகமான பேச்சுவார்த்தைகள் மூலம் ஏதாவது கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணுறதாக தோன்றுகிறது. ஆகவே முடிந்தளவு அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து சில மருத்துவ செலவுகள் வருவதாகவே இன்று அமையும். மேலும் ஏதாவது சிலருக்கு சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. மேலும் அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இன்று உயரதிகாரி மூலம் சில பாராட்டுகள் கிடைப்பதாகவே இன்று அமைகிறது. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று ஒரு மகிழ்ச்சியான ஒரு சம்பவங்களும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையும் வருவதாகவே இன்று அமைகிறது. இந்த மகர ராசி நேயர்களுக்கு திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடு செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதாகவே தோன்றுகிறது. நீண்ட நாட்களாக தடை தாமதங்கள் மூலம் வியாபாரங்கள் மந்தமாக இருந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பொருள் வரவு தனவரவு வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து நீண்ட நாட்களாக நிலம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு ஏதாவது அதற்கான முயற்சி செய்வர்களுக்கும் இன்று ஏதாவது ஒரு நிலம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. வீடு சார்ந்து நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. ஏதாவது வீடு கட்டுவதற்கு ஏதாவது நீங்கள் அப்ரூவலோ அல்லது பேங்க்ல லோனோ கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மொத்தத்தில் நீங்கள் இன்று செய்யும் காரியங்கள் அனைத்தும் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது.
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது வண்டி வாகனங்கள் இயக்கும்போது கொஞ்சம் கவனமுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த வண்டி வாகனம் மூலம் சிறு சிறு பிரயாணங்கள் மூலம் சிறு தொந்தரவுகளும் சில ஆரோக்கிய குறைபாடுகளும் இருப்பதாகவே தோன்றுகிறது. முடிந்தளவு இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் மிகவும் அரசின் சாலை விதிகளை மதித்து பாதுகாப்பாக பயணம் செய்வது மிகவும் நல்லது. வண்டி வாகனங்களை அதிவேகமாக ஓட்டுவதோ அல்லது உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய செயல்களை செய்யவோ கூடாது. இப்படி செய்தீங்கன்னா அது உங்களுக்கு தீராத ஒரு பிரச்சனையாக மாறுவதாகவே தோன்றுகிறது. முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை கவனத்தில் ஈர்க்கொண்டு செய்வது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது கடையில் போய் ஏதாவது பொருள் வாங்க வேண்டியிருந்தால் கூட நீங்கள் போய் கேட்ட பொருள் கண்டிப்பாக கிடைப்பது மிகவும் அரிதாகிறது. 4 கடையை ஏறி இறங்கினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பொருள் கிடைப்பதாகவே தோன்றுகிறது. ஆகவே இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சில காரியங்கள் தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. விவசாயத்தில் விவசாயம் செய்யும் விவசாயிகள் அதாவது விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போதோ டிராக்டர் போன்ற விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போதோ கொஞ்சம் முன்னெச்சரிக்கையுடன் பயன்படுத்துவது மிகவும் அவசியமாகிறது. ஏன்னா விவசாய கருவிகள் சார்ந்து சில உடல் உபதைகள் வருவதாகவே தோன்றுகிறது. பெண்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது காய்கறி வெட்டும்போது கூட சில காயங்கள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. குழந்தைகளை பொறுத்தவரை கதவு ஜன்னல்களில் கொஞ்சம் கை கொடுக்காமல் பார்த்துக்குங்க. இல்லாட்டி தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் ஏதாவது நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் எந்த வேலைகள் செய்தாலும் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இல்லாட்டி தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதாகவே தோன்றுகிறது. விளையாட்டு பயிற்சியில் ஈடுபடும் வீரர்களும் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கும்பராசி நேயர்களுக்கு இன்று தொழிலை பொறுத்தவரை மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று அமைகிறது. ரியல் எஸ்டேட் பொறுத்தவரை இன்று நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு வருவதாகவே தோன்றுகிறது. நீண்ட நாட்களாக விற்காமல் இந்த நிலங்கள் விற்று இன்றைக்கு அதற்கான ஒரு லாபங்கள் அதிகப்படியாக வருவதாக தோன்றுகிறது. இன்று எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்யும் மருந்து வியாபாரிகளுக்கும் அதாவது ஜவுளி வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. இன்று ஏதாவது வாசன திரவியங்கள் தயாரிக்கும் தொழிலாளர்களும் சிகை அலங்காரம் செய்யும் தொழிலாளர்களுக்கும் இன்று எதிர்பார்த்த வருமானங்கள் அதிகமாகவே தோன்றுகிறது. ஆகவே இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவே இன்று அமையும். மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. சிலருக்கு அஜீரண கோளாறுகள் மூலம் வயிறு உபதைகள் மூலம் சிலருக்கு சில மருத்துவ செலவுகள் வருவதாகவே தோன்றுகிறது. தாயாருக்கு சில மருத்துவ செலவுகள் மூலம் ஏதாவது உங்களுக்கு ஒரு வீண் விரைய செலவுகள் காத்திருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது யாருக்காவது குழந்தைகளுக்கு யாருக்காவது ஒரு வலது கண்ணில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறைவதாகவே தோன்றுகிறது. ஆகவே முடிந்த அளவு இந்த கும்பராசி நேயர்கள் கொஞ்சம் சில லாபங்கள் அதிகமாக வந்தாலும் சில ஆரோக்கிய குறைபாடுகளும் சில மருத்துவ செலவுகளுக்கான சில வீண் விரைய செலவுகள் காத்துட்டு இருக்கு. ஆகவே பார்த்து நிதானமாக இருந்துக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை செயல்படுத்துவதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. வீடு நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே சிலருக்கு கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்களுக்கு அதற்கான தக்க மருத்துவர் அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பூரண குணமாவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று கருதப்படுகிறது. அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை போல இன்று உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலை இருப்பதாகவே தோன்றுகிறது. மேலும் ஏதாவது சிலருக்கு வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் சில கடன் பிரச்சனைகளால் சிலர் அவதிப்படுவதாக தோன்றுகிறது. ஆகவே முடிந்தளவு யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் முடிந்தளவு கையில் இருக்கும் அமௌண்ட்டை கட்டினீங்கன்னா இன்னைக்கு கடன் விரைவில் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது தேவையில்லாத வீண் அலைச்சலும் வீண் விரைய செலவுகளும் வருவதாக தோன்றுகிறது. இதனால் தேவையில்லாத மன சஞ்சலங்கள் உண்டாகும். சிலருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்க்கும். சில பிரச்சனைகள் நீங்கள் தலையிட்டீங்கன்னா அதே என்று உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலை மன சஞ்சலங்கள் வருவதாகவே தோன்றுகிறது. அரசு ஊழியர்களை பொறுத்தவரை அலுவலகத்தில் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. மூத்த அதிகாரிகள் மூலம் சில வேலை பளு காரணமாக இன்று சில மன சங்கடங்கள் வருவதாகவே தோன்றுகிறது. இதனால் தேவையில்லாத டென்ஷன் ஆகி சக ஊழியர்களிடம் ஏதாவது பேசுனீங்கன்னா கூட அது உங்களுக்கு வேண்டாத விபரீதமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று வண்டி வாகனங்களை பயணிக்கும் போது கொஞ்சம்
தேவையில்லாத கொஞ்சம் யாரிடமும் பேசாமல் செல்ஃபோன்லாம் பேசாமல் கொஞ்சம் பார்த்துப்போங்க. இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனையில் சிக்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. வெளிநாடுகளுக்கு செல்வதற்கான பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான முயற்சி செய்தவர்களுக்கும் இன்று ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. வெளிநாடுகளிலிருந்து ஒரு நல்ல தகவல் வருவதாகவே இன்று அமையும். மேலும் சிலருக்கு முன்பின் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. வெளிவட்டார்கள் நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது பேசுனீங்கன்னாவே அதே உங்களுக்கு ஒரு சில தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதாகவே தோன்றுகிறது. மேலும் சிலருக்கு தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே தெரியாத இடங்களுக்கு மீறி சென்றீர்களானால் செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதாகவே தோன்றுகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று தெரியாத இடங்களுக்கும் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பேசுவதை குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகிறது. நீங்கள் எதாவது பேசுனீங்கன்னா கூட உங்களோட வீக்னஸ் பாயிண்டை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையில்லாமல் சில வம்பு வழக்குகள் வருவதாகவே தோன்றுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் மனைவியின் ஒத்துழைப்போடு செய்ய வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. இன்று நீங்கள் ஏதாவது மனைவி சொல்படி நடந்தீர்களானால் அது உங்களுக்கு மிகவும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து அது இன்று உங்களுக்கு ஏதாவது பாகப்பிரிவினை செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. ஆகவே புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று கொஞ்சம் சில பிரச்சனைகளில் தப்பிப்பதற்கு கொஞ்சம் யாரிடமும் கொஞ்சம் வாய் பேசாமல் இருப்பது மிகவும் நல்லது. மீனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று ஒரு 50% காரியங்கள் மட்டுமே உங்களுக்கு நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. மீதி 50% காரியங்கள் கொஞ்சம் சிறு சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று குழந்தைகள் மூலம் சில ஆரோக்கிய குறைபாடுகளும் சில மருத்துவ செலவுகளும் வருவதாகவே தோன்றுகிறது. குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு இன்று மருத்துவ செலவுகள் வீண் விரய செலவுகள் வருவதாகவே இன்று தோன்றுகிறது. மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தராது. ஏதாவது கையில் இருக்கிற அமௌண்ட்டை கொஞ்சம் செலவு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் சில சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது தொழில்துறையை பொறுத்தவரை எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாகவே உள்ளது. தொழில்துறை முதலீடுக்கு வேண்டி சில கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அப்படியே நீங்கள் கடன் வாங்கினா கூட கொஞ்சம் லீகலாக ஒப்பீனியன் பார்த்துட்டு கடன் வாங்குங்க. கூட்டு தொழிலை பொறுத்தவரை அதை கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக உடன் வேலை செய்யும் பார்ட்னரை கொஞ்சம் அழைச்சிட்டு போய் 2 பேருமே சேர்ந்து ஒப்பந்தம் போட்டு கடன் வாங்க. இல்லாட்டி நீங்கள் மட்டும் வாங்கினீங்கன்னா தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை அமையும். ஆகவே இந்த மீனராசி நேயர்களுக்கு இன்று ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறும். மீதி 50% காரியங்கள் தடை தாமதங்கள் மூலமே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இருந்தாலும் நீங்கள் ஒரு எந்த காரியங்களை செய்தாலும் சில சுப ஓரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தருவதாகவே இன்று அமையும். மேலும் ஏதாவது வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் முயற்சி செய்யாமல் கம்மன் இருந்தால் கண்டிப்பாக அது தடை தாமதங்கள் மூலமாகவே கொடுக்காமே சில பேர் போயிடுவாங்க. ஆகவே முடிந்தளவு இந்த பண விஷயத்தில் இன்று கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் அவசியமாகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்று எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதாவது வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு நல்ல தகவல் வருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது வேலை வாய்ப்பு வேண்டி தேர்வு எழுதுபவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு முயற்சி செய்தவர்களுக்கும் இன்று மனதிற்கு இனிய ஒரு சம்பவங்கள் நடைபெறுவதாகவே இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது ஒரு பிஜி டிகிரி படிக்கும் மாணவர்கள் இன்று படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. மேல்கல்வியில் இன்று சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. சிலருக்கு ஏதாவது எஜுகேஷன் லோன் வேண்டி ஏதாவது விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக இந்த காரிய தடைகளை தாண்டி இன்று நல்ல வெற்றி நடை போடுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று சிலருக்கு நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு அதற்கான முயற்சி செய்தீர்களானால் நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. அரசு சார்ந்த ஏதாவது டெண்டர்களோ அல்லது ஒப்பந்தங்களோ இன்று கையெழுத்து போடுவதற்கு மிகவும் உன்னதமான நாளாகவே இன்று கருதப்படுகிறது. சிலர் ஏதாவது பழைய ஒப்பந்தங்கள் ஏதாவது வேலை செய்துவிட்டு பில்லுக்காக காத்திருப்பவர்களுக்கு இன்று மிகவும் ஒரு நன்மை கிடைக்கும் நாளாகவே இன்று அமையும். அரசு துறை சார்ந்து ஏதாவது புதிய ஒப்பந்தங்கள் மூலம் ஏதாவது செட்டில்மெண்ட் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக இன்று நீங்கள் அதற்கான முயற்சி செய்தீர்களானால் செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்யலாம். தெய்வங்கள் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள் செய்ய வேண்டதோ அல்லது வேண்டுதல்கள் மூலம் ஏதாவது பரிகாரங்கள் செய்ய வேண்டியிருந்தால் அது இன்று உங்களுக்கு குடும்பத்திற்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாகி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தும் ஒரு நல்லபடியாக முடிவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. இன்று காலை நீங்கள் ஏதாவது உங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு உறுதியான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு.
ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது பிறருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்கள் ஏதாவது வாக்குவாதங்கள் செய்தீர்களால் தேவையில்லாத வம்பு வழக்குகள் உங்களுக்கு வருவதாகவே இன்று அமைகிறது. வெளி வட்டாரங்களை பொறுத்தவரையிலும் அதில் அக்கம் பக்கத்துக்காரர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் நிதானத்துடன் பேசுவது மிகவும் அவசியமாகிறது. முடிந்தளவு ஏதாவது கடும் சொற்களை பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. கோபத்தினால் ஏதாவது கடும் சொற்களை பேசினீர்களா அதுவே உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத வம்பு வழக்குகளும் வருவதாகவே இன்று அமையும். ஏதாவது வண்டி வாகனங்களை ஓட்டும் போது கொஞ்சம் நிதானத்துடன் ஓட்டுவது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் கவனமுடனும் கொஞ்சம் விழிப்புணர்வும் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. சிலருக்கு ஏதாவது நண்பர்கள் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதாக தோன்றுகிறது. நண்பர்கள் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத வம்பு வழக்குகளும் வருவதாக தோன்றுகிறது. அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு இந்த கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது கோபத்தினால் புதிய வாய்ப்புகளை இழக்க வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. அலுவலகத்தில் வேலை பளு காரணமாக உயரதிகாரிகளை ஏதாவது கொஞ்சம் பேசுவதோ அல்லது உயரதிகாரிகளின் மூலம் ஏதாவது சிறு சிறு தொந்தரவுகளை இருப்பதாகவே தோன்றுகிறது. ஆகவே அவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இல்லைனா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் சில பிரிவினைக்கு வழிப வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. கருவுற்றும் பெண்கள் ஏதாவது உடல் உபதைகள் ஏதாவது வந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி இன்று தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மொத்தத்தில் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு சாதகமான பலன்கள் இல்லை. அனைத்து பலன்களும் பாதகமான பலன்களாக இருப்பதால் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடன் செய்வது மிகவும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒரு கோபத்தினால் ஒரு உடல் சோர்வு வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆகவே முடிந்தளவு இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் மிகுந்த கவனத்துடன் செய்வது மிகவும் அவசியமாகிறது. நன்றி நேயர்களே. இன்று உலகத்தில் உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும், அதாவது இன்று பிறந்தநாள் காணும் குழந்தைகளுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கும் தன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி நேயர்களே. வணக்கம்.